புலேந்திரன் மல்லிகை முல்லிகை இருவாட்சி கோந்து வந்தாரை என்று சொல்லக்கூடிய மலர்களை கொண்டு வந்து என் மாதாவினுடைய பாதத்திலே கொட்டி கோடான கோடி வந்தனை செய்தேன் அம்மா. அம்மா அப்படி இருந்தாலும் என்னைக்கு வெல்லாத என்னைக்கு ஏதோ சிரித்த முகத்தோடு என்னை கலகலப்பா வாடா மகனே என்னை கூப்பிடுவிய. என்னம்மா சோர்ந்து போயிருக்கிற? என்னம்மா ஆச்சு மகனே? நான் உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது என்னப்பா சொல்லுமா. நான் உறங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய குலதெய்வம் சொக்கநாதனும் அந்த மீனாட்சி அம்மனும் என்னுடைய சொப்பனத்தில் வந்து என்னுடைய மருமகள் உன்னுடைய மனைவி சரி சின்ன வயசுல திருமணம் செய்தாய் அல்லவா? ஆமாமா கலந்தாரிய அதாவது திருமணம் செய்து அந்த துரியோதனனுக்கு எப்படியா தெரிந்து விட்டது. சரி அவன் சீரு தரன சொல்லி அவன் அழைத்து சென்று பண்ணாத சித்திரவதை எல்லாம் நம்ம மருமகளை பண்றான். மகனே துரியோதனை அவனுடைய மனைவியை சீர் கொடுக்கறன்னு கூட்டிட்டு போய் பண்ணாத சித்திரவதை எல்லாம் பண்ற மாதிரி அப்படியா பண்ணா? கூலி அவன் பண்ண அவன் ஊம்பு. அந்த துரியோதனை அப்படியா செஞ்சுட்டான்? ஆமாப்பா. என் முன்னாடி இப்ப எங்க இருக்கா? துரியோதனன் கையில மாட்டிக்கிட்டு சித்திரவதையை அனுபவிச்சு கொண்டு ஐயோ அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாள் அத்தினாபுரத்தில். மதுரை மீனாட்சி சொக்கலிங்க நாதரை என்னைக்கு போய் சொல்ல மாட்டாங்க. என்னைக்கு இவனுடைய கனவுல வந்து சொல்றாங்கன்னா என் முண்டாட்டி என்னமோ ஆபத்தாய் போச்சு. உண்மைதான். அதனால நீ என்ன பண்ணுதோ? என்னமா கண்ணே என்ன இன்றைய தினத்துல இன்று இரவை முன்ஜாமத்தில் செல்ல வேண்டும். முன்ஜாமம் தான் நடந்துகிட்டு இருக்குது. ஆமா முன்ஜாமத்தில் செல்ல வேண்டும். சரி நடுஜாமத்தில் என்னுடைய மருமகளிடம் நீ சேர வேண்டும். நிச்சயமாக ரூட் எவ்வளவு போட்டு கொடுக்கறான். ஏய் அப்புறம் சொல்லிட்டு இருக்க பின்ஜாமத்தில் நீ சென்றதும் தெரியக்கூடாது வரதும் தெரியக்கூடாது. திரும்பி வந்து விட வேண்டும். நம்மளுடைய வாரிசை அடைச்சு வச்சிருக்கிறான். நம்மளுடைய வாரிசு அவ வகுத்துல கலந்தாரி வகுத்துல வளரணும். உண்மைதான். அதனால சேர்ந்து விட்டு எவருக்கும் தெரியக்கூடாது. சரி உனக்கு தெரியவில்லை என்றால் நம்மளுடைய குலதெய்வமாகிய சொக்கநாதனையோ மீனாட்சி அம்மனையும் நினைத்தால் கல் தோட்டைக்கே போய் விடுமா குதிரை. புறவியா புறவெல்லாம் ரெடியா இருக்குதுங்க. அம்மா சென்று வா. இந்த புறவிக்கு வழி தெரியுமில்ல? இந்த புறவிக்கு அனைத்து வழியும் தெரியும். பார்வையை மட்டும் பார்ப்பதில்லை இந்த புறவி. அடித்தல் என்றால் எடுத்து செல்லும். புறவி பாருங்க உன் பொண்டாட்டி இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா வேணாமா? என் நிச்சயமா என் பொண்டாட்டி இருக்கிற இடம் உனக்கு தான் புறவியா தெரியும். அப்படின்னா வாக்கம் அடுக்கடே அங்க புறவி மீதில யாரு நின்றனா? யாரு நின்றனா? அத பொறுமை மீதில யாரு நின்றனா? இந்த இடத்துல வந்து நிக்கிறியே? ஆமாங்க. இந்த இடம் தானா? இந்த கல் கோட்டைக்குள்ளாரதான் உங்களுடைய தேவி இருக்கிறாங்க. இது திருட்டு புறவியப்பா. ஆமாங்க. உனக்கு இது நிச்சயமா இத்தான் என் முண்டாட்டி இடமா? இதுதான் இந்த கல்கோட்டையை உடைச்சீங்கன்னா உள்ளாரதான் இருக்கிறாங்க. என் முண்டாட்டி இங்கதான் இருக்கலாம். ஆமாங்க. அப்படியானா நீ எப்படியோ இவ்வளவு சொந்த முகத்தோடு இருக்கிற, நீ போய் வேணுங்கிறத பொறுக்கி தின்னு. நான் என்ன திங்க தீய
அத போய் சாப்பிடு போ. சரி நான் போயிட்டு வரேன். நான் பாய் எடுத்தாந்து வச்சிருக்கிறேன். ஆக வேண்டிய லீலைகள் தொடருங்க. ஏய், கிட்ட இருந்துட்டு ஏதாவது பாத்துக்கிட்டு இருந்த பாக்கலாடாப்பா அந்த கருமா அந்த கன்றாவை வேற நான் பாக்கணுமா? கேமரா இருக்குது அது பாத்துமா. நான் பாரு அங்க முன்னாடி படம் பிடிச்சி வச்சிருக்கிறேன். அதுல எல்லாம் டெலிகிராஸ் நேரடி ஒளி வருது. கலந்தாரி கண்ணு கண்ணு கலந்தாரி ஓடி கதவை திருப்பாய் ஓடி கலந்தாரி கலந்தாரி மழையிட்ட மண்ணே வேணும் கலந்தாரி மன்னவட மத்தியானடி கலந்தாரி கலந்தாரி கல்கோட்டைக்குள்ளார என்னுடைய மனைவி படுத்து தூங்கிட்டு இருக்காளோ முழிச்சுக்கிட்டு இருக்காளோ தெரியல. கதவை திறக்க மாட்டேங்கிறாளே. கண்ணே கலந்தாரி உன் புருஷன் வந்திருக்க கதவை திறடி. டேய் பேட்ரிக்கண்ணா ஏன்டா அந்த கதவை திறக்க முடியுமா பாடுறா? ஐயோ வாடா. நான்லாம் பார்த்தேங்க. என்னால முடியல. நீங்களே ஏதாவது முயற்சி பண்ணி பாருங்க. நீ உள்ளார என்னப்பா பண்ற? நானுங்களாங்க முக்கியமான வேலையா இருக்கிறேங்க. அத மட்டும் அவன் வாயில சொல்ல மாட்டானே. அவன் மரியாதை என்ன வருது, அவன் கெப்பாசிட்டி என்ன வருது? கண்ணே கலந்தாரி அடி ஒண்ணு மாலையிட்டை மனமிறக்கி கண்ணியாத நாடி அவனுக்கு தாரி தாரி சம்மண்ண பேட்ரிக்கண்ணா. ஐயோ என்னடா கதவே திறக்க முடியல பாருங்க. கல்கோட்டையில என் புருஷன் சத்தம் கூட கேட்காது. சுத்தமா அடைச்சு வச்சிருக்காங்க. 4 பக்கமா அடைச்சிருக்கு. ஆமாங்க. மேல குத்தல்ல கதவு 4 பக்கமா அடையுது, காது கேட்காது. டேய் ஐயா உனக்கு இந்த கதவை திறக்கிற வழி தெரியுமா? ஐயா எனக்கெல்லாம் தெரியாது. டேய் நீ பக்கா செல்லாச்சே. சத்தியமா நான் சாவி போட்டு பார்த்தேன். ஆனா திறக்க மாட்டேங்குது. உன் சாவி சேரலையா? சேரல. அது நம்பர் போட்டாட்டது. அப்படியா? இதை எப்படி தாண்டா திறக்கிறது? எனக்கு உங்க அம்மா வரும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க, ஞாபகம் இருக்குதா இல்லையா?
அவனுங்க போட்டு அடி. உனக்கு துறக்க முடியுமா முடியாதா? என்னால முடியாது. அப்படியானா என் தாய் சொல்லியது போல எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, மகனே நம்முடைய மதுரை மீனாட்சி சொக்கலிங்கநாதரையும் நினைச்சா சாமி என்னைக்கும் கைவிடாது. ஆமாங்க. அதனால கடவுளை நம்புன்னு நம்ம அம்மா சொல்லுச்சு. ஆமாங்க. அதனால மந்திரியாரு அம்மா மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி மதுரையில வாழ்பவனே மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி என் மனக்குறையாட்டி கல்யாணி காஞ்சி காமாட்சி என்னுடைய மதுரை மீனாட்சி நினைச்சதும் நம்முடைய அருமை அண்ணன் அதாவது கோபால் அண்ணன் இந்த மகமாயி மாரியம்மனுக்காக அதாவது அன்பளிப்பு செய்திருக்கிறார். அவருடைய குடும்பம் இந்த மாரியம்மனுடைய அருளால ஏறுபாடு பக்கமல்ல போர் போராக விளைந்து நீடூடி கால வாழ்ந்திருக்க வேண்டும். மதுரை மீனாட்சி அம்மனுடைய அருளால
இந்த திறக்காத கதவு ஆமாங்க இந்த கல்கோட்டை தூள் தூளாகி போச்சு. ஆமாங்க 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 கல்கோடி தூள் தூளாகி போச்சு. அம்மாவும் கால் பொழந்துருச்சு. ரெடியா இருக்குது. அப்படி இருந்தாலும் என் முண்டாட்டி எப்படி படுத்திருக்கா பாடுறா. தின்னுக்கிட்டாங்க.